பக்கா டிவியின் 5 மணி செய்திகளுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நம்ம திரையுலகத்துல என்னென்னலாம் ஹாட் டாபிக் வளம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்றத உங்களுக்காக தொகுத்து வச்சிருக்கேன். இப்படி போய் அப்படி பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. சமீபத்தில் நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு குறித்து நடிகர் கமல்ஹாசன் ஆங்கில செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் கூறுகையில், நான் மிகவும் கோபக்காரர்கள் அரசியலுக்கு லாயக்கில்லை. எதையும் நடுநிலையாக அணுகும் அரசியல்வாதிகள் தான் இன்று நமக்கு தேவை. தற்போது நானும் கோபமாக இருக்கிறேன், மக்களும் கோபமாக இருக்கிறார்கள் என்றார். சட்டப்பேரவையில் நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்றது குறித்து ட்விட்டரில் கருத்து தெரிவித்துள்ள நடிகர் சித்தார்த், இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும் என்னும் எண்ணமே இப்போது அனைவரின் மனதிலும் உள்ளது. இந்த நாட்கள் ஜனநாயகத்தில் வெட்கக்கேடானது என பதிவிட்டுள்ளார். தமிழ் சேனல்களில் முக்கிய தொலைக்காட்சிகளில் ஒன்றானதும் அதிமுகவின் பிரதான டிவியுமான ஜெயா டிவியின் சேனல்கள் சில மார்ச் 11ஆம் தேதி முதல் துண்டிக்கப்பட உள்ளது. இது குறித்து நேயர்களுக்கு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இந்த அறிவிப்பில் ஜெயா டிவி HD, ஜெயா மேக்ஸ், ஜெயா பிளஸ் மற்றும் ஜெயா மூவி போன்ற சேனல்கள் துண்டிக்கப்படும் என ஒரு நிறுவனம் இன்று தினசரி நாளிதழ் ஒன்றில் பொது அறிவிப்பை வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு மொழிகளில் பல படங்களில் நடித்த நடிகை பாவனா பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்பட்டார். பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்பட்ட பாவனாக்கு ஆதரவாக மலையாள திரையுலகினர் இன்று கொச்சியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நடிகை பாவனாவிற்கு நேர்ந்த கொடுமையை அவர் துணிச்சலாக வெளிக்கொணர்ந்து பாராட்டுக்குரியது. இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்க கூடாதுதான் என நடிகர் விஷால் கூறியுள்ளார். மேலும் குற்றவாளி யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும். இந்த சம்பவம் குறித்து நடிகர் சங்கம் சார்பாக கேரளா முதல்வருக்கு கடிதம் அனுப்பியுள்ளோம். நேரில் சென்று முறையிட உள்ளோம் என்றார். ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் வெற்றியை கொண்டாடும் விதமாக நேற்று முன்தினம் நடிகர் ராகவா லாரன்ஸ் இளைஞர்கள் மத்தியில் 1100 கிலோ கேக் வெட்டி கொண்டாடினார். முன்னதாக 1040 கிலோ கேக் மட்டுமே உலக சாதனையாக இருந்த நிலையில் தற்போது ஜல்லிக்கட்டு நினைவாக வெட்டப்பட்ட 1100 கிலோ கேக் உலக சாதனையாக கருதப்படுகிறது. நதிகளை இணைத்து தண்ணீர் பிரச்சனையை தீர்க்க மத்திய மாநில அரசுகள் முன்வர வேண்டும் நடிகர் சிவகுமார் வலியுறுத்தியுள்ளார். விவசாயம் செய்ய மட்டுமல்லாமல் குடிப்பதற்கு தண்ணீர் கிடைக்காமல் பொதுமக்கள் அவதிப்படுகின்றனர். நீர் பிரச்சனையை தீர்க்காமல் செவ்வாய் கிரகத்துக்கு ராக்கெட் விடுவதில் என்ன புண்ணியம்? மக்களுக்கு அடிப்படை தேவையான தண்ணீர் வசதியை செய்துவிட்டு ராக்கெட் அனுப்பலாம் என்றார். தனுஷ் முதன்முறையாக இயக்கி வரும் பவர் பாண்டி படம் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. இப்படம் ஏப்ரல் 14ஆம் தேதி வெளியாக உள்ளது. ராஜ்கிரண் நாயகனாக நடிக்கும் இப்படத்தில் தனுஷ், மடோனா செபஸ்டியன், பிரசன்னா, சாயா சிங் உள்ளிட்ட பலர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். இப்படத்தில் திவ்ய தர்ஷினி கெஸ்ட் ரோலில் நடிப்பதாக நடிகர் தனுஷ் தனது ட்விட்டர் பக்கத்தில் அறிவித்துள்ளார். கடவுள் இருக்கான் குமார் படத்தை அடுத்து அடங்காதே 4G படங்களில் நடித்து வரும் ஜிவி பிரகாஷ் அடுத்து ஈட்டி பட இயக்குனர் ரவி அரசு இயக்கத்தில் ஐங்கரன் படத்தில் நடிக்க உள்ளார். அவருக்கு ஜோடியாக மகிமா நடிக்க உள்ளார். இந்நிலையில் இப்படத்தின் படப்பிடிப்பு இன்று முதல் தொடங்க உள்ளதாக ஜிவி தனது பேஸ்புக்கில் தெரிவித்துள்ளார். இப்போது இப்படத்தின் தலைப்பு சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் செய்யப்பட்டுள்ளது. இனி இது போல நம்ம திரையுலகத்துல நாளுக்கு நாள் நடக்கிற விஷயங்களையும் கிசுக்களையும் சுட சுட கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கா டிவி.